பிரசன்னமாயிரும் பிரசன்னமாயிரும். பிதாவே, வெறுமையாய் அபாத்திரவான்களாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. பாவிகளும் பிரதான பாவிகளாகிய நாம் உடைய சன்னிதானத்தில் இந்த நாளிலே கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ளவும் ஏழை பாவிகளாகி எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் கர்த்தரை சோஸ்திருக்கிறோம். இந்த தெய்வீக ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க. அடியாண்ட வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் ஆண்டோடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க கெஞ்சுகிறேன். பக்தனாய சாமுவேல் சொன்னது போல, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று போல ஆண்டவர் இந்த நாளில் உம்முடைய வசனங்களின் மூலமாக எங்களோடு பேசத்தக்கதாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆராதனை ஆரம்பம் இருந்து முடிவு மட்டும் உம்முடைய நாமம் மட்டுமே இந்த ஆராதனை மகிமை பெற கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரிசுத்த பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒரு சிலராக கூடி வந்து அவரை போற்றி பாடவும், அவருடைய சத்திய வசனங்களை நாம் படித்து அதை தியானிக்கவும், ஆண்டவர் கொடுத்த இந்த மேலான வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போம். நம்முடைய தேசத்தினுடைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தலை நாம் சந்தித்தோம். ஆண்டவர் நிச்சயமாகவே நல்ல ஒரு தலைவரை இந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. இந்த நாளிலும் இந்த ஆராதனை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதான சபை விசுவாச பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதுமாக இந்த தெய்வீக ஆராதனையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நாம் யாவருமாக எழும்பி நின்று நம்முடைய கரங்களிலே இருக்கக்கூடியதான வேதாகமத்தை எடுத்து, இன்றைக்கு நாம் நல்ல ஒரு பாடத்தை படித்தோம் இல்லைங்களா? அப்போ வேதாகமத்தை நாம் எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நாம் யாவருமாக எழும்பி நின்று நம்முடைய வேதாகமத்திலே உள்ள அந்த 10 கற்பனைகளை, யாத்திராகம புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே உள்ள வசனங்களை நாம் யாவருமாக எழும்பி நின்று மாறி மாறி வாசிப்போம். யாவருமாக சேர்ந்து வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் 1 to 17 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து அதுக்கு பின்பு நம்முடைய ஆரம்ப பாடலுக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்தேன். என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கைக்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக.
பிறனுக்கு விரோதமாக பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவளுடைய வேலைக்காரனையும் அவளுடைய வேலைக்காரியையும் அவளுடைய இருதையும் அவளுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஆமேன். ஆரம்ப பாடலாக முதலாவது பாடலை பாடுவோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18 20 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே 603வது பக்கம் 5வது பக்கம் 605வது பக்கத்தில் வாசிப்போம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரேனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது
எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட வரப்பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களே சொன்னார். வாசிக்கப்பட்ட இந்த வசனங்கள் மூலமாக தேவன் இன்று நம்மோடு பேசும்படியாக நாம் யாவரும் பயபக்தியுடன் முழங்கால் படிட்டு ஆரம்ப ஜெபத்தினை எடுப்போம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் ஐயா. அந்த சராசரங்களை படைத்து இந்த பூமி முழுவதையும் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்யக்கூடியதான தேவாதி தேவனே, உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை தந்து சுவாசத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமாக நாங்கள் ஜீவனோடு இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ விபத்துக்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நோய்கள், வியாதிகள், பிரச்சனைகள், பாடுகள், மனவேதனைகள் இருந்த பொழுதெல்லாம் உங்களுடைய வல்லமையான வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களை திடப்படுத்தினீரே, எங்களை ஆறுதல் படுத்தினீரே, எங்களை போஷித்தீரே, எங்களை பாதுகாத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நோக்கத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஒருவேளை மனபாரத்தோடு வந்திருக்கலாம், கவலைகளோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, வியாதி போராட்டத்தோடு இருந்திருக்கலாம் சுவாமி. அப்பா, உம்முடைய வல்லமையான வார்த்தைகள் மூலமாய் நீர் சுவாமி வெளிப்பட வேண்டுமாய், உம்முடைய வல்லமையான வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் விடுதலையாக வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இதோ வியாதியோடும் வேதனையோடும் பாரத்தோடும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். அவர்கள் இனி ஆறுதல் படுத்துங்கப்பா. இங்கிருந்து அவர்கள் திரும்பி செல்கின்ற போது மன ரம்யத்தோடு என் தேவன் எங்களோடு பேசினார் என்ற உணர்வோடு திரும்பிச் செல்லத்தக்கதான பாக்கியத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். விசேஷமாக தேவனுடைய செய்தியை சுமந்து வந்திருக்க தாசரை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் அல்ல சுவாமி, பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையின் மூலமாய் பலத்தை கொண்டு வானத்தின் அப்பத்தினாலே எங்களை திருப்தியாக்கி நாங்கள் இங்கிருந்து திரும்பி செல்கின்ற போது ஆண்டவரை மனரமியத்தோடு திரும்பி செல்லத்தக்கதான பாக்கியத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே மீதியான வேலையிலும் உடைய கிருபையின் கரத்தினால் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, ஆமென். ஆராதனையின் மிக முக்கியமான நேரம். மல்கியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகச்சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதே காரியத்தை ஒருவேளை கர்த்தராகிய தேவன் அவர் ஆலய கூடுகையின் போது அநேக நேரம் இப்படிப்பட்ட வசனங்கள் வாசிக்கப்பட்டிருக்கலாம். அதன் நிமித்தமாக ஒரு மூதாட்டி தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றிருந்த எல்லா காரியங்களையும் தேவனுக்கு கொடுக்கும்படியாக அவள் முன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சாட்சி பெற்றாள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. லூக்காவின் புத்தகம் 21ஆவது அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டுவிட்டாள் என்று கர்த்தராகிய தேவன் அந்த மூதாட்டியை குறித்து சாட்சி பகர்கிறார்.
எனவே நீங்களும் தேவனுடைய சமூகத்திலே நாம் பொருத்தனை செய்து கொண்ட தசமபாக காணிக்கைகள் மற்றும் அவருடைய கை பிரயாசத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தினாலே வந்த நன்மையினாலே நாம் ஸ்தோத்திர காணிக்கைகளை செலுத்தக்கூடிய பிள்ளைகள், இந்த வசனத்தின் அடிப்படையிலே நானும் ஒரு சாட்சியை தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய தசமபாக காணிக்கைகள் மற்றும் ஸ்தோத்திர காணிக்கைகள் மற்றும் சபை செலவுக்கான காணிக்கைகள் உங்கள் சமூகத்தில் இருக்குமானால் தேவனுடைய பண்டகசாலையிலே கொண்டு வந்து அதை சமர்ப்பிக்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் முன்னழைக்கின்றேன். சப்தத்தால் என்னை அழைக்கிறார். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். கர்த்தரின் சத்தம் கேட்டு கற்பனையை கைக்கொண்டால், கர்த்தரின் சத்தம் கேட்டு நன்மைகள் பெற்று இன்பமாக வாழ்ந்திடுவாய். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். இனிமையான சப்தத்தால் என்னை அழைக்கிறார். இனிமையான சப்தத்தால் என்னை அழைக்கிறார். விளம்புவதை கேட்பேன். வறுமை நீங்கிடவே வளமாய் வாழ்ந்திடவே, வறுமை நீங்கிடவே வளமாய் வாழ்ந்திடவே, தசமபாகம் நீ கொடுத்தால் தயலமாய் வாழ்ந்திடுவாய். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். இனிமையான சப்தத்தால் என்னை அழைக்கிறார். இனிமையான சப்தத்தால் என்னை அழைக்கிறார். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். எல்லா நல்லிவுகளுக்கும் ஊற்றாம் கர்த்தாவே, கர்த்தரே, உமக்கே சர்வ ஸ்தோத்திரம் உண்டாவதாக நித்தியமும். ஆமென். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, மல்கியாவின் புத்தகத்திலே வாசித்திருப்பது போல கர்த்தாவே, இதோ எங்களுடைய காணிக்கைகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தாவே, கொடுத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து இந்த காணிக்கைகள் உம்முடைய ஊழியத்திற்கென்று திறம்பட இது பயன்பட நீர் கிருபை தந்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இந்த காணிக்கையை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே சாட்சி சொல்லக்கூடிய மேலான பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து இன்னும் அநேக காரியங்களிலே உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் அநேக காரியங்களிலே கர்த்தாவே உமக்கென்று கொடுத்து உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நல்ல தெய்வீக ஆராதனைக்காக நாங்கள் கடந்து செல்ல காத்திருக்கிறோம். கர்த்தாவே, பேசக்கூடிய தாசரை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே,
அவர் பேச வேண்டிய காரியங்களிலே ஒன்றும் குறைவுபடாதபடி கர்த்தாவே எங்கள் மத்தியிலே நீர் இந்த நாளிலே சரீரத்தின் ஆகாரத்திற்கு பதிலாக கர்த்தாவே ஆவியின் ஆகாரத்தை கொடுத்து நாங்கள் முழு பலத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாக நீர் வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த வேளையிலும் ஒரு விசேஷ பாடலை சபையினுடைய பாடல் குழுவினர் பெண்கள் முன்னாலே வந்து ஒரு பாடலை பாடுவார்கள்.
கர்த்தர் என் மேய்ப்பர், குறை எனக்கு ஏதுமில்லையே என்று சொல்லி நல்ல கருத்துமிக்க பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதான அருமையான திருச்சபையினுடைய பெண்களுக்கு, பாடல் குழுவினருக்கு திருச்சபையின் சார்பாக நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நமக்கு தேவனுடைய செய்தியை சுமந்து வந்திருப்பவர் நம்முடைய வடதமிழ் கான்ஃபரன்ஸுடைய தலைவர் பிரசிடென்ட் பாஸ்டர் தங்கராஜ் டேவிட் அவர்கள் நம்மிடத்தில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை அழைத்த மாத்திரத்தில் இந்த நாளிலே வருவதற்கு அவர்களுக்கு அழைப்பு கொடுத்த மாத்திரத்திலே உடனடியாக அவர்கள் பல இடங்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த பொழுதும் மெயின் திருச்சபை என்று சொன்ன மாத்திரத்திலே அழைப்பை ஏற்று அவர்கள் இந்த நாளிலே நம்மிடத்தில் இருக்கிறார்கள். இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை நமக்காக அவர்கள் சுமந்து வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நான் அன்போடு கூட இந்த மத்திய திருச்சபையின் சார்பாக அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்று ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்சிங் இருக்காங்க, இன்றைக்கி அவங்களுடைய டர்ன். நான் வர்றேன்னு சொன்ன மாதத்தில் அவங்க எனக்கு இந்த நாளில் செய்தியை புல்பிட்டை ஷேர் பண்ண கொடுத்ததுக்காக அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொள்ள. அநேக வருஷங்களாக பழகக்கூடிய ஒரு நல்ல நண்பன் அவர்கள். சபையின் வளர்ச்சிக்காக அநேக உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நண்பராக. சிதம்பரம் என்று சொன்னால் ஜெயசிங்கை யாரும் மறக்கிறதில்ல. சிதம்பரம் சபை, ஏன்னா அங்கே அநேக நல்ல உதவிகளை செய்திருக்கிறார். இரண்டாவதாக இந்த வருஷத்தில் முதலாவது பிரசங்கம் பண்ணும் பொழுது 2 காரியங்களை நான் சொன்னேன். யாருக்கா ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். 4 மாதம் முடிய போது யாராவது 2 காரியங்கள் சொல்லியிருந்தேன். இந்த வருஷத்தில் நம்ம செய்யக்கூடிய 2 காரியங்கள். சரி, நானே சொல்லிடுறேன். சரி, இன்னொரு 3 மாதத்து கழிச்சு வந்து கேட்டாலும் நீங்கள் மறந்துடக்கூடாது தயவு செய்து. முதலாவதாக ஒரு ஆத்மா, இப்போ நான் முடிக்கிறீங்களா யாராவது? ஒரு ஆளுக்கு ஒரு ஆத்மாவை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே வரும். எத்தனை பேர் அதை கொஞ்ச நாச்சும் முயற்சி எடுத்தீங்க? யாராவது இது சத்தியத்தை யாருக்காவது தெரியாதவங்களுக்கு ஏதாவது சொன்னீங்களா? சரி, இன்னும் காலம் இருக்குது, இன்னும் 4 மாதம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 8 மாதம் இருக்குது. தயவு செய்து நம்ம எல்லோரும் ஊழியம் செய்யணும். அதில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான பங்கு நம்முடைய ஊழியத்தில். இரண்டாவதாக வேறு என்ன சொன்னேன்? இந்த திருச்சி மேன் சபையானது இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே என்ன செய்யணும்? இன்னொரு சபையை உருவாக்கணும். அது உங்களுக்கு ஒரு தீர்மானமாகிறது. நீங்களும் உங்களுடைய ஊழியக்காரரும் கரம் கோத்து இதை செய்வீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவருக்காக நம்முடைய ஊழிய பங்காக இருக்கும். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் இங்கே ஒரு பெண்கள் மகாநாடு நடந்தது. சபையில், திருச்சி சபையிலேருந்து ஏறத்தாழ 23 பெண்கள் பங்கு பெற்றாங்க. நம்முடைய வடதமிழ் கான்ஃபரன்ஸ்லேருந்து ஏறத்தாழ 225 பேர், ஏறத்தாழ 300 பேர் அந்த நாள் மத்தியான ஆகாரத்தை எடுத்தார்கள். நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இந்த சபையிலேருந்து அநேகர் வந்திருந்தீங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அடுத்த கேள்வி ஒன்று வச்சாங்க, பெண்கள் மாகாநாடு வைக்கிறீங்களே, ஆண்கள் மாகாநாடு வைக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. ஏன் வைக்கிற வேண்டியது தான். இதை அதற்குரிய காரியங்களை செய்யவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஊழியம் நடைபெற்று கொண்டு சொன்னால் இந்த வருஷத்தில் நம்ம வடலூர் பகுதியில் நம்ம ஒரு சபையை ஆரம்பித்து இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு 10 பேர் அங்கு கூடக்கூடிய ஒரு சபையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகிற ஜூன் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி காட்டூர் பகுதியில் ஒரு படைமுச்சி கூட்டம் நடைபெறுவதற்கு தீர்மானம் பண்ணி ஏறத்தாழ 4 ஊழியக்காரர் கிரவுண்ட் ஒர்க் ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் இந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். யாராவது காட்டூர் பகுதியில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கு அப்படி யாராவது சத்தியத்தை அறியக்கூடிய வாஞ்சிய உள்ளவர்கள் இருந்தால் அங்கே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் சொன்னீங்கன்னா அவர்கள் வீடுகளை சந்திப்பார்கள். இந்த கூட்டங்கள் ஜூன் மாதத்தில்
நடைபெறுவதற்காக இருக்கிறது. ஆகையால் இந்த கூட்டங்களுக்காகவும் வட தமிழ் கான்ஃபரன்ஸுக்காகவும் நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்குமாறு நான் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற தசம பாங்கள் காணிக்கைகளுக்காகவும் நான் கர்த்தரை சோஸ்திருக்கிறேன். இந்த நாளில் வாசிக்கப்பட்ட வேத வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நமக்கு ஆண்டவர் இந்த நாளில் இந்த செய்தியை நமக்கு வைத்திருக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம். ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட கெஞ்சுகிறோம். ஆமென். ஒரு கிராமத்து சபையில் ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். திடீரென்று அவருடைய வீட்டில் உள்ள நாய் மேடைக்கு வந்து வாலாட்டி கொண்டு இருந்தது. எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். போதகருக்கு என்ன செய்யன்னு தெரியல. நாயை விரட்டி பார்த்தார், நாய் வெளியே போகல. வேற வழி இல்லாமல் அவரே நாயை பிடித்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தில் அந்த நாயை கட்டினார். திரும்பி வந்து பிரசங்கத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று நினைத்த பொழுது எங்கே பிரசங்கத்தை விட்டு விட்டு சென்றேன் என்று தெரியலை. உடனே அவர் ஒரு கேள்வி கேட்டார் விசுவாசிகளிடத்தில். நான் எந்த இடத்தில் என்ற பிரசங்கத்தை விட்டு விட்டேன் என்று கேட்டார். அப்பொழுது எல்லாரும் ஒருமித்த குரலில் வேப்ப மரத்தடியில் நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கி அநேக பேர் நம்ம ஆலயத்தில் தான் உட்கார்ந்துருக்குறோம். நம்முடைய எண்ணங்கள்லாம் எங்கே இருக்குது? எப்போ இந்த பாஸ்டர் பிரசங்கத்தை முடிப்பார், எப்போ வெளியே போய் நம்முடைய ஓய்வு நாளை கொஞ்சம் தள்ளி வைத்து நம்முடைய சொந்த வேலைகளை செய்ய வேண்டும் போன்ற எண்ணங்கள்லாம் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நீங்கள் தேவனால் கட்டப்படும் ஆலயத்தில் நாம் உள்ளே இருக்கிறோமா? ஆண்டவருடைய ஆலயத்தில் உள்ளே இருக்கிறோமா, வெளியே இருக்கிறோமா? இயேசுவானவர் சொன்னால், இதோ வாசற்படியிலிருந்து நான் கதவை தட்டுகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடக்கிறோமா? நெகேமியாவின் நாட்களில் நெகேமியாவுக்கு ஒரு விசேஷித்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டது. அந்த ஆலயத்தை புதுப்பிக்கத்தக்கதாகவும் நகரத்தை கட்டத்தக்கதாக ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அங்கு 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற அழைப்பு இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பாஸ்டர் என்ன பாஸ்டர், கடந்ததில் பாஸ்டர் எல்மோ, பாஸ்டர் எட்வின் பால் அவங்களாம் சேர்ந்து இந்த ஆலயத்தை நல்லா கட்டிட்டாங்களே, இன்னும் என்ன கட்ட வேண்டியது இருக்குது என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆலயம் கட்டப்பட்டிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய வழிநடத்தல் நிமித்தமாக நெகேமியாவுக்கு அந்த ராஜாவின் அரண்மனையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பணி கொடுக்கப்பட்டது. அவனுடைய ஞானமும் அவனுடைய சுறுசுறுப்பான செயல்களும் நேர்மையும் அவனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பானது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுடைய ராஜா அரண்மனையில் பானபாத்திரக்காரனாக இருந்தான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. ராஜாவினுடைய உயிர் நெகேமியாவின் கையில் இருந்தது. நெகேமியாவுடைய வேலை என்ன? அந்த உணவை அவன் சோதிக்கணும், உண்டு பார்க்கணும். அதில் விஷம் கூட இருந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை போயிடும். அப்போ ராஜாவினுடைய உயிர் நெகேமியாவின் கையில் இருந்தது. ராஜாவின் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் மத்தியில் இருந்த ஒரு நபராக நெகேமியா இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ராஜா ஒரு செல்வந்தராக இருக்கலாம், வல்லமையானவர்களாக இருந்த பொழுதிலும் ஒவ்வொரு ஆகாரமும் எரேமியாவின் கையில் கொடுக்கப்பட்டது. கடந்த 3-4 வருஷங்களுக்கு முன்பாக காரைக்காலில் ஒரு அனுபவத்தை நாம் கேட்டிருக்கோம். ஒரு சிறு குழந்தையை அந்த பக்கத்து அந்த நல்ல மார்க் எடுக்கிறான்னு சொல்லி, முதல் தானே இருக்கிறான்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு 2வது ரேங்க் ஸ்டூடெண்ட் என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தைக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அநேக ராஜாக்களும் அநேக அரசியல்வாதிகள்
உணவிலே விஷம் வைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். சொல்லப்போனால் மகா அலெக்சாண்டர் அவர் விஷம் கொடுக்கப்பட்டு மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. அகஸ்து ராயன் அவருடைய மனைவியினால் அத்தி பழத்தில் விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டார். இங்கிலாந்து நாட்டு ராஜா ஜான் இன்னும் நான் பார்க்கிறோம் விஷத்தினால் பழங்களில் விஷமுக்கு சாவு. இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று யோசித்து பாருங்க. நாம் இந்த we are standing between life and death over the of our King of Kings and Lord of Lords. நாம் ஆண்டவருக்கு முன்பாக வாழ்க்கையின் போராட்டத்தில் மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் மத்தியிலே ராஜாவுக்கும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தராவுக்கும் முன்பாக நாம் எல்லாரும் நின்று கொண்டு இருக்கிறோம். நெகேமியா குறித்து சற்று பார்ப்போம் என்றால் ஒரு நல்ல ஆலோசகர், நம்பிக்கைக்குரியவர். அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. வாய்ப்புகளுக்காக அவர் காத்திருந்தார். 4 மாதங்கள் நெகேமியா பொறுமையோடு வாய்ப்புகளை காத்திருந்து ராஜாவினிடத்தில் அந்த தேவையை போயிட்டு வைக்கிறார். இது 2வது அதிகாரத்தில் நீங்கள் 2, 4, 5வது வசனத்தில் வாசிக்கலாம். நல்லா யோசித்து பாருங்களேன். அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டோடைய மறக்கலை, ஆண்டோடைய பிள்ளை என்பதை அவன் உணர்ந்து வைத்து ஆண்டவருக்காக தன்னுடைய பணியை செய்கிறான். ஆண்டவர் நெகேமியாவுடைய இருதயத்தை அறிந்து வைத்திருந்தார். நெகேமியா ஆண்டவரின் இருதயத்தை அறிந்து வைத்திருந்தார். நெகேமியா ஆண்டவருக்காக அந்த நகரத்தை பாழடைந்து போன நகரத்தை கட்ட வேண்டும், ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனிடத்தில் வந்துச்சு. ஆகையால் அந்த எண்ணத்தை ராஜாவுடைய சமூகத்தில் போய் வைக்கிறார். நெகேமியா 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 1வது அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தை உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்கிற விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவியில் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைக்கூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிடலாம் என்று ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தின் வல்லமையை உணர்ந்த ஒரு மகனாக நெகேமியா காணப்பட்டார். இஸ்ரேல் மக்கத்தில் இஸ்ரேல் ஜனத்தில் ஒரு புதுப்பித்த அனுபவம், மறுமலர்ச்சி, சீர்திருத்தம் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறான். எப்படியாவது ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறான். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பில் எப்படியாவது ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும் என்று உணர்கிறான். அம்மையார் எழுதுறாங்க, இஃப் யூ வுட் ஹேவ் த ரிச்சஸ் ட்ரெஷர்ஸ் ஆஃப் ஹெவன், you must have secret communion with God. பரலோகத்தின் பொக்கிஷங்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் ஆண்டவரோடு ரகசிய உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று எழுதுகிறாங்க. ப்ராஃபட்ஸ் அண்ட் கிங்ஸ் என்ற புத்தகத்தில் 629வது பக்கத்தில் அம்மையார் எழுதுறாங்க, as Nehemiah prayed, his faith and courage grow stronger. அவன் ஜெபிக்க ஜெபிக்க அவனுடைய விசுவாசமும் தைரியமும் பலனடைந்தது என்று எழுதுகிறார். ஏனால் அவர் ஜெபத்தின் வல்லமையை உணர்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து ஆண்டுடைய ஊழியத்தை எப்படியாவது இந்த ஆலயத்தை நான் கட்டி சீரமைக்கப்பட வேண்டும் என்று சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் தேவ செய்தியாளர் எழுதுகிறார், let us give morning to God, the morning of our days and the morning of our lives. காலையிலே நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்கு, நாட்களையும் ஆண்டவருக்கு நாம் ஒப்புவிப்போம். Prayer should be the key of the day and the lock of the night. ஜெபமானது நமக்கு சாவியாகவும் அதை பூட்டுகிறதாகவும் இருக்க வேண்டும் என்று சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் எழுதுகிறார்.
ஆயால் இன்னைக்கு எரேமியா எழுதுறாரு, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆலயத்தை கட்டுவோம் வாங்க என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கம் லெட் அஸ் ஆல், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். எப்படி நாம் கட்டப்போகிறோம் ஆண்டவருடைய ஆலயத்தை சற்று யோசித்து பாருங்க. ஒரு தனி நபராக இருந்து இந்த ஆலயத்தை நாமால் கட்ட முடியாது. எரேமியா குறித்து சொல்ல போனா he was a vision leader, தரிசனம் உள்ள ஒரு அதிகாரியாக காணப்படுகிறார். ஒரு தொலைநோக்கு பார்வையுடையவனாய் காணப்படுகிறார். செய்கைகள் மேல் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். அங்கு சொல்லப்படுகிற வாம் எழுந்து கட்டுவோம், let us build for the Lord, let us build, come let us build என்று சொல்லப்படுகிறது. என்ன கட்ட வேண்டும்? இதற்கு அர்த்தம் கிரேக்க பகுதியில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் ரிப்பேர், அதை பழுது பார்க்க வேண்டும், செப்பனிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை ஆலயம் புதுப்பிக்க கட்டப்படலாம், நம்முடைய வாழ்க்கையை பழுதடைந்து காணப்படுகிறது. நம் ஆலயத்திலே நாம் உட்கார்ந்திருக்கோம், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை பழுது பார்க்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை செப்பனிடப்பட வேண்டியதாய் இருக்கிறது. நம்ம ஆலயத்தை கட்டணும், செப்பனிடணும், அதை உறுதியாய் நாம் நிலைப்படுத்த வேண்டும். இன்னொரு காரியத்தை அங்கே சொல்லப்படுது, வாசல் என்று சொல்லப்படுகிறது. வாசல் வாசல் என்று சொல்வோம் என்றால் அது அதிகாரத்தை குறிக்கிறது. there is power. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வாசல்ல என்ன இருக்கு என்று சொன்னீங்கன்னா தீர்மானங்கள் செய்யப்பட்டது. decisions were made in the gates. இன்னும் சொல்ல போனா அதிகாரம் தொங்கிக் கொண்டிருந்தது வாசல்களில். செயற்குழு கூட்டங்கள் வாசலில் நடைபெற்றது. யோவானின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 10வது அதிகாரம் 9வது வசனம். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். வாசலாகிய தேவனிடத்தில் நாம் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 12 வாசல்கள் குறித்து வெளிப்படுத்தல் சுவிசேஷம் நமக்கு சொல்லுகிறது. ஏன் 12 வாசல் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார்? என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவர் நம்ம எல்லாரும் அந்த வாசல் வழியாய் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வாசல் வழியாய் நாம் அங்கு செல்ல வேண்டும். சங்கீதக்காரன் எழுதுகிறார், சங்கீதம் 27 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 27 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனையின் கர்த்தரானவர், அவையவர் மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜாவாய ஆண்டவரை நம்முடைய வாசல் வழியாய் உள்ளே அனுப்புவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆம், எல்லாரும் சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டுவோமாக. ஒருமித்த கருத்து, ஒருமித்த எண்ணம், வேறுபாடற்று சிந்தனைகள் எல்லாம் ஒன்றாக ஒருமித்து இருந்தால் சபையின் வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஆதி திருச்சபையின் வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அவர்கள் ஒருமித்து ஜெபம் பண்ணினார்கள், ஒருமனற்று ஐக்கியமாயிருந்து அனுதினமும் அப்பம் பிட்டார்கள் என்று சொல்கிறது என்றால் அந்த சபையின் வளர்ச்சி எல்லாரும் ஒன்றாக இருந்தார்கள். பிரிவினை காணப்படலை. யார் பெரியவன் யார் சிறியவன் என்றல்ல, யார் எந்த விதமான பாகுபாடு இல்லாத நிமித்தமாக அந்த சபை வளர்ச்சி அடைந்த ஆதி திருச்சபை. இன்று நம்முடைய சபையை நாம் கட்டுவோம் என்று சொல்வோம் என்றால் எந்த ஒரு எண்ணத்தோடு நாம் கட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்க. நானே வாசல், என் வழியாய் பிரவேசிப்பவனுக்கு அவன் மேய்ச்சலை அன்றடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. முகேஷ் அம்பானி வீட்டை குறித்து சொல்லப்படுகிறது. வாசல்கள் சொல்கிறோமே, கட்டிடங்கள் சொல்கிறோமே, அந்த இன்னைக்கு இந்தியாவின் பெரிய பணக்காரர், அவருடைய வீடு குறித்து சொல்லப்படுகிறது என்றால் 27 மாடி கட்டிடம், 550 அடி உயரம்,
4 மில்லியன் சதுர அடின்னு சொல்கிறாங்க. 186 வாகனங்கள் அவர் வீட்டில் வைக்க முடியுமா? 600 ஊழியக்காரர் அந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க. அந்த வீட்டில் ஹெலிபேட் இருக்குது, ஹெலிகாப்டர் இறங்கலாம், ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பார் இருக்குது. அந்த கூரைக்கு மேலே போனீங்கன்னா அரேபியன் கடலை பார்க்கலாம். அந்த வீடு மனுஷனின் மகிமைக்காக கட்டப்பட்ட வீடு. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும், நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய வீட்டை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் நேபுகாத்நேசருக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். ஒரே ஒரு காரியம் தான் சொன்னா, இதோ நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னான் பாருங்க, அவனுடைய ராஜ்யம் விழுந்தது. ஆண்டவர் நம்முடைய ஆலயங்களை கட்டணும், நம்ம புதுப்பிக்கப்படணும், சீர்படுத்தப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய வீட்டை கட்டணும். அப்போ நம்ம இன்னைக்கு நான் ஒரு 7 காரியங்களை சுருக்கமாக சொல்லி நாம் நம்முடைய ஆலயத்தை எவ்வாறு கட்ட வேண்டும். முதலாவதாக நம்முடைய ஆலயங்களை உயரமான இடத்துல நாம் கட்டணும். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14 முதல் 16வது வசனம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14 முதல் 16வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைத்திருக்க மேலே கட்டு, உயரமாக கட்டுங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும் படிக்கு உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. உயரமாய் கட்டுங்க, மேலே காட்டுங்க, பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஊழியங்கள் இருக்கக்கூடும். யோவான் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 12வது அதிகாரத்தில், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்றாரு. நம்முடைய சபைகள் ஆண்டவருக்காக உயரத்தில் கட்டப்படுகிறதா? நம்ம எல்லாரும் ஒரு கலங்கர விளக்கம், ஒரு லைட் ஹவுஸாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர். உயரே கட்டும் பொழுது எல்லாராலும் பார்க்கப்படும். தேர் இஸ் விசிபிலிட்டி, எல்லாரும் பார்ப்பாங்க. நாம் மறைத்து வைக்கப்படக்கூடாது. இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லணும். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். அதுதான் ஒரு வெளிச்சத்தின் மேல் கட்டுகிற வீடாக இருக்க வேண்டும். இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் நாம் உயரத்தில் கட்டப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக எங்கு நாம் கட்டுறது, நம்முடைய ஆலயத்தை நாம் எவ்வாறு கட்டப்படணும்? கடினமான உறுதியாய் நம்முடைய ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும், உறுதியாய் கட்ட வேண்டும். மார்க்கின் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது 2வது வசனம். மார்க்கின் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிப்போம். போதும். 2வது வசனம். இல்லை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இயேசுவானார் தேவாலயத்தை விட்டு புறப்படும் பொழுது சீசல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க, போதகரே இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றார்கள். இயேசு அவருக்கு என்ன சொல்கிறாரு, இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறீரே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். நம்முடைய வாழ்க்கை கட்டப்படாவிட்டால் நம்முடைய ஆலயங்கள் இடிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும். இக்கண்மலையாய் கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டணும். கிறிஸ்து அந்த கண்மலையாய் நமக்கு இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு கண்மலையாய் இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோமே 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லியே இந்த வார்த்தையும் கேட்டு இவைகள்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். கிறிஸ்து நம்முடைய வார்த்தை, அவர் நம்முடைய வெளிச்சம், அவர் நமக்கு ரட்சிப்பின் கண்மலையாய் இருக்கிறார். வால்டர் பியர்சன் என்ற பெரிய பிரசங்கர், அவர் 10 கட்டளையை கொடுத்து எழுதும் பொழுது சொல்கிறாரு, பிரசங்கத்தில் சொல்கிறாரு,
ஆண்டவர் கட்டிலையே பேப்பரில் எழுதலை, மணலில் எழுதி வைக்கல, பாறையின் மேல் கட்டி வைத்தார். ஏன்? அந்த கற்பனைகள் ஒளிந்து போகாது, அழிந்து போகாது என்பதற்காக கட்டி வைக்கிறார். ஆகையால் நாம் கிறிஸ்துவுக்கு மேல் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும். ஒரு சிறு பையன் தன்னோட விடுமுறைக்கு பாட்டி வீட்டுக்கு போய் கடற்கரைக்கு போனான். ஒரு நாள் காலையில் போயிட்டு ஒன்று மணலில் அரண்மனை ஒன்று கட்டுவான். அதை கட்டி முடிச்சுட்டு மத்தியானம் வீட்டுக்கு போய் வரும் பொழுது அங்கே விளையாடின பசங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மணல் கட்டிடத்தை இடிச்சிடுவாங்க. இப்படியாக 2-3 தடவை ஒவ்வொரு நாள் போவான், கட்டுவான், வீட்டுக்கு வருவான், போனால் கட்டடம் இடிச்சிடும். இவங்க என்ன செய்யலாம்னு சொல்லி ஒரு யோசனை. பக்கத்தில் ஒரு கட்டடம் கட்டப்பட்டு இருந்தது. அங்கே போய் கொஞ்சம் செங்கலும் கொஞ்சம் கற்களும் எடுத்து அந்த கட்டுற மாதிரி அதுக்குள்ளே வச்சான். வழக்கம் போல் சில பசங்க வந்தாங்க, என்ன செஞ்சுருப்பாங்க, மறுபடியும் அதை இடிக்க போனாங்க. இப்போ இடித்தா என்ன நடந்துச்சு? காலில் ரத்தம் வந்துச்சு. எனக்கு அன்பாத கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எவ்வாறு கட்டுகிறோம்? நம்முடைய ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறோமா? அவங்க அதுக்கு பிறகு அந்த கட்டடத்தை முடிக்கலையா? இன்றைக்கி நாம் எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டுப்பட்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். பிரிவினை காணப்படாது. எல்லாரும் ஒரு ஐக்கியத்தோடு, ஒரு எண்ணத்தோடு, ஒரே சிந்தனையோடு சபையின் வளர்ச்சிக்காக நாம் பாடுபடுவோம். நம்முடைய இடத்துல வேறுபாடே வரக்கூடாது. நம்ம ஆண்டோட பிள்ளைகள் என்று சொல்லி இந்த வேதத்தை தூக்கிட்டு நாம் அழைகிற கர்த்தருடைய பிள்ளைகள வாழ்க்கையில் எல்லாரும் ஒன்று, நாம் எல்லாரும் கர்த்தருக்குள் ஒரு பணப்பாட்டோடு ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயன் புஸ்தகத்தில் நம்ம ஒரு வாசிக்கிறோம். ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயன் சுவிசேஷம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம். 28:16. ஆயால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரிசிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன், ஆண்டவரை நம்பி ஆண்டுடைய வாழ்க்கையில் கட்டுகிறான், என்னைக்கும் பதற மாட்டான். ஏன்? ஆண்டவரால் அவன் உறுதியான பாறையில் ஆண்டவருக்காக கட்டப்பட்டிருக்கிறான். ஆகையால் உயர்ந்த இடத்துல நம்ம ஆண்டவருக்காக கட்டுவோம், உறுதியாய் ஆண்டவருக்காக கட்டுவோம். நம்முடைய ஆலயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாக கட்டப்பட வேண்டும். 1 பேதுருல நம்ம வாசிக்கிறோம் 2வது அதிகாரம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 14வது வசனத்தில் இருந்து வாசிக்கிறோம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து. முக்கியமான இந்த வசனம், அடுத்த வசனத்துக்கு முன்னாடி நான் வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வீடுகள் பரிசுத்தமானது, ஆண்டுடைய ஆலயம் பரிசுத்தமானது. இந்த ஆலயத்துக்குள்ள சண்டைக்கு இடம் கிடையாதுங்க, வேறுபாடுக்கு இடம் இருக்க. பரிசுத்தவான்கள் வாழ்கிற இடத்துக்கு துன்மார்க்கனுக்கு இடம் இல்லை. அநியாயம் செய்கிறவர்களுக்கு ஆண்டுடைய பரிசுத்தமான ஆலயத்துக்கு இடம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் வாசம் செய்கிற இடம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இந்த வேதத்தை கையில் தூக்கிக்கிட்டு நாம் பரிசுத்தராய் இல்லாவிட்டால் நாம் ஆண்டவருக்கு எப்படி கணக்கு கொடுக்க போகிறோம்? சற்று யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய வீடு ஜெப வீடாய் பரிசுத்தமுள்ளதாய் இருக்க வேண்டும். ஏசாயா புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில். ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனம். வாசிங்க, கரெக்டு.
ஒருவரை ஒருவர் நோக்கி ஏசாயா சொல்கிறார் பாருங்க, சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார். ஆண்டவருடைய ஆலயம் பரிசுத்தமானது. ஆண்டவருடைய பிள்ளைகள் வாசம் பெய்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது. ஆண்டவருடைய சபையானது நடைபெறுத்தப்பட்டும் அது ஆலயமாகவும் செயல்படும் ஆலயமாகவும் பக்தி நிறைந்த ஒரு ஆலயமாக ஆண்டவருடைய ஆலயம் காணப்பட வேண்டும். ஒரு இடத்துல நான் வாசித்தேன், ஒர்க் இஸ் ஆ வர்ஷிப் என்று போடப்பட்டிருக்கு. நம்முடைய தொழுகை எப்படிப்பட்டதாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது சற்று யோசித்து பாருங்க. சபையில் பரிசுத்தவான்களும் பாவிகளும் இருக்கிற இடமாய் இருக்கிறது. இன்னைக்கு காலையில் ஒரு பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஓய்வு நாளை குறித்து ஒரு பிரசங்கம். எசேக்கியேல் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம். எசேக்கியேல் 20:12, 981வது பக்கம். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். மறுபடியும் நான் வாசிக்கிறேங்க, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணும் கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களை. ஓய்வு நாள் ஒரு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் பரிசுத்த குலைச்சல் சபையில் இருக்கக்கூடாது. அது ஒரு பரிசுத்தமான நாள். ஆண்டவர் நமக்காக கொடுத்த ஒரு நாள். நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த இந்த நாளில் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சாலமன் பெரிய ஆலயத்தை ஆண்டவர் கட்டினார். அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த கற்கள் ஒன்றுமே அங்கே ஆலயத்தினுள் சிதைக்கப்படலை. எல்லாம் வெளியே கட்டப்பட்டு சிதைக்கப்பட்டு அங்கு கொண்டு வைக்க ஒரு சத்தமும் வரலையா. அப்படி என்றால் நம்முடைய ஆலயம் எவ்வாறு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்க. அது ஆண்டவர் வாசம் செய்கிற இடம். 4வதாக, அதாவது உயரமாக நம்ம கட்டுவோம் ஆண்டவருக்காக, திடகாத்திரமாக உறுதியாக நம்ம ஆண்டவருக்காக கட்டுவோம் நம் வாழ்க்கையை. 3வதாக பரிசுத்தமாக வாழ்க்கையை கட்டுவோம், சபையை கட்டுவோம். 4வதாக சந்தோஷமாக கட்டுவோம். சந்தோஷமாக நம்ம கட்டணும். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் நீடித்த நாட்களாக வாழலாம். சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை மிகவும் வருத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 56வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதங்களுக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்த ஆலயம் சந்தோஷமான இடங்க. இங்க நமக்கு பிரச்சனையே வரக்கூடாது. நாம் எல்லாரும் ஒரு கருத்து ஒரு எண்ணத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ளும் வரும் பொழுது சந்தோஷம் காணப்படும், கவலைக்கு இடம் கிடையாது. நாம் ஆண்டவராக தேவனை மையமாக வைத்து செய்யாத நிமித்தமாக நம்ம சபையில் இன்னைக்கு வளர்ச்சியை நாம் காண முடியல, சந்தோஷத்தை நாம் காண முடியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இது மகிமையின் இடம் என்று சொல்கிறார். எனக்கு அன்பாத கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கு. என் ஜெப வீட்டிலே அவர்கள் மகிமை பண்ணுவேன் என்று சொல். ஒரு எழுதுறாரு, if your religion does not make you happy, no one will want your religion. உங்களுடைய தொழுகை சந்தோஷமாக இருக்காவிட்டால் உங்களுடைய தொழுகையை ஒருவரும் விரும்ப மாட்டாங்க, ஒருவரும் வரமாட்டாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டுங்களேன், இந்த சபையில் சண்டையும் சச்சரியும் இருந்துச்சுன்னா புதுசாக ஒரு ஆத்மா வருவாங்களே. அவங்களே அங்கங்கே இங்கே ஒரு சபையில் பிரச்சனையோடு இருந்துப்பாங்க. சரி, இன்னொரு சபைக்கு போனால் நமக்கு ஆறுதல் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் வருவான். நம்ம சபையிலும் சண்டை இருந்தால் எடுத்து ஓடி போயிடுவாங்க. சற்று யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நம்ம சபையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஹாலிடே இன்னில் வேலைக்கு 500 பேரை 50 பேர் தேவைப்பட்டுச்சு. அதில் 500 பேர் வந்தாங்க. அவங்க என்ன ஒரு க்ரைட்டீரியா வச்சாங்கன்னா, 3 நேரத்துக்கு மேலே சிரிக்கிறவங்க இருந்தால் நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாம். யாரெல்லாம் மகிழ சிரிக்காமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு வேலைக்கு வேணாம் என்று ஒரு நியதி வைத்து வேலைக்கு எடுத்தாங்க. நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய மதத்தை, நம்முடைய தொழுகையில் ஆண்டவர் நமக்கு காணப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு இருக்குங்க, ஹோல்ட் ஆன் மை சைல்ட்,
ஜாய் கம்ஸ் இன் த மார்னிங். சந்தோஷம் ஆண்டவருடைய ஜெபத்திலும் வேதத்தில் வாசிப்போம் என்றால் நமக்கு சந்தோஷம் வரும். ஐந்தாவதாக, நம்முடைய வாழ்க்கை ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்ன உயரமாக கட்டணும். இரண்டாவது நம்ம சொன்னோம் உறுதியாய் கட்டப்பட வேண்டும். மூன்றாவது பரிசுத்தமாய் கட்டப்பட வேண்டும். நான்காவது சந்தோஷமாய் கட்டப்படணும்னு சொன்னேன். ஐந்தாவதாக நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆலயத்தை கட்டணும். நம்பிக்கை இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணற்று போய்விடும். நமக்குடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும், அன்பு இருக்கணும், விசுவாசம் காணப்பட வேண்டும். சீடர்கள்லாம் வாழ்க்கையில் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணாங்க. பெரிய பெரிய காரியங்கள் நடந்ததாக நாம் பார்க்கிறோம். யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம். இயேசுவோட சொல்லிட்டு போகிறார் பார்த்தீங்களா, ரொம்ப அருமையாக சொல்கிறாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நம்பிக்கை உடையவன், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வான். நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் என்று சொல்கிறார். பெரிய காரியம். நம்பிக்கையோடு நாம் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவோம் என்றால் பெரிய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்ய இருக்கார். இயேசுவானவர் ஒரு முறை ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஆயக்காரன் ஜெபிக்க வந்தான். அப்படி எப்படி ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே பாவியா மேல் என் மேல் இரக்கமாய் இரும். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதிக்கிறார். அண்ணால் நம்பிக்கையோடு குழந்தை பாக்கியம் இல்லாது அற்பமாய் எண்ணப்பட்ட அண்ணால் ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவளுக்கு சாமுவேலை கொடுத்தாருன்னு பார்க்குறோம். ஆண்டவருக்காக நாம் நம்பிக்கையோடு நம்முடைய ஆலயத்தை நம்மகிட்ட எந்த விதத்திலும் அவிசுவாசம் காணப்படக்கூடாது. ஆறாவதாக, நம்முடைய ஆலயங்களில் சுகம் காணப்பட வேண்டும். லெட் அஸ் பில்ட் ஆன் ஹீலிங். நம்ம எல்லாரும் பாவத்தினால் நாம் கட்டப்பட்ட சுகவீனமாய் நோயினால் வாதிக்கப்பட்டு நாம் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நோய் நம்மிடத்தில் காணப்படுகிறது. பாவத்தின் நோய் நம்மகிட்ட காணப்படுகிறது. நமக்கு எல்லாருக்கும் ஆவியின் சுகம் அடைதல் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆவியின் சுகம் நமக்கு வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டியதாக இருக்கும். பாவத்தை விட்டு நாம் விலக வேண்டும். சரீரப்பிரகாரமான சுகப்படுத்தல் அது தற்காலிகமானது. இட் இஸ் டெம்பரரி ஃபிசிக்கல் ஹீலிங். ஆனால் ஆவிக்குரிய சுகமாவது அது நித்தியமானது. அது என்றும் நித்திய வாழ்க்கைக்கு நடத்து செல்லும். இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவருடைய ஊழியத்தை சிறப்பு தன்மையை அநேகரை சுகப்படுத்த நிமித்தமாக அநேகர் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவானும் பேதுரும் யோவானும் அங்கே ஆலயத்துக்கு சென்ற பொழுது ஒருவனுக்கு சுகம் கொடுக்குறார். எங்களில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நடன்னு சொன்னால், நீங்கள் 4வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா 40 வருஷமாய் அவன் அந்த ஆலயத்தில் பிச்சை எடுத்திருக்கான். 40 வருஷத்தை சற்று யோசித்து பாருங்களேன். இயேசுவானவர் எத்தனை தடவை ஆலயத்துக்கு போயிருந்தார்? ஏன் இயேசுவானவர் அந்தவனுக்கு சுகம் கொடுக்கல? யோவான் தன்னுடைய சீஷர்கள் பெரிய அற்புதங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக சொன்ன மாத்திரத்தை அவன் எழுந்து நடந்து என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எல்லாரும் இயேசுவின் சிலுவையின் இரத்தத்தினால் நாம் சுகமளிக்கப்பட வேண்டும். பாவம் என்னும் அந்த கசப்பின் அனுபவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். பாவத்துக்குள் மரித்து கொண்டு இருக்கக்கூடாது. பாவம் நம்மை மரணத்திற்கு நடத்தி செய்துவிடும். இயேசுவின் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருந்து இயேசுவின் மேல் சுகம் கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடம் போவோம் என்றால் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நாம் சுகமடைவோம். கடைசியாக நம்முடைய ஆலயத்தை மனுஷர் மத்தியில் கட்டுவோம். லெட் அஸ் பில்ட் ஆன் ஹியூமன். நம்ம சபைக்கு வர்றோம், சில நேரம் பக்கத்தில் இருக்கிறது கூட நம்ம பேச மாட்டோம். வந்தோம் போனோம், பைபிளில் படித்தோம், ஜெபம் பண்ணோம், போனோம் தான் இருப்போம். பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்கா கூட நமக்கு தெரியாது. இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு,
எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், சபை கூடுதலை விட்டுவிட வேண்டாம். சபையின் அவசியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியில் சனிக்கிழமை ஓய்வு நாளில் ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து பாருங்க, அதோடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், நமக்கு பாரமான வேலைகள் இருக்கலாம், சில நேரம் நமக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் சற்று யோசித்து பாருங்களேன், ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது அதை விட சந்தோஷம் வேறு எந்த சந்தோஷம் இருக்கும்? 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயம். ஆண்டவர் அந்த ஆலயத்தை நம்மால் கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சிதைந்து போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையின் எண்ணங்கள் மாறுபாடான கருத்துகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய ஆலயம், நான் உன் மத்தியில் வாசம் செய்யணும் ஆண்டவர் விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா நாம் ஏன் ஒருவருக்குள்ள ஒற்றுமையற்று ஐக்கியமற்று நாம் எல்லாரும் ஏனோதானோ என்று எடுத்துக்கொண்டிருக்கோம்? என்னைக்காவது யோசித்து பார்த்தோமா? பரலோகத்துக்கு நம்ம போகணும் எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறோம்? பரலோகத்துக்கு போகணும்னா ஆலயத்தில், இந்த சிறிய ஆலயமாகிய இந்த பரிசு ஸ்தலத்தில் வந்து உட்காரணும் ஆண்டவர் விரும்புகிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 1 பேதுரு 2 அதிகாரம் 4 5 வசனம். 1 பேதுரு 2 அதிகாரம் 4 நல்லா அந்த வசனத்தை யோசித்து ஜபத்தோடு வாசித்து பாருங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவன் உள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், நம்ம எல்லாரும் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்க பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம்மளை ஆசாரியர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ஆசாரிய ஊழியத்தை கட்ட வேண்டும் என்றார். ஆண்டவருடைய ஆலயத்தை நாம் கட்டணும். ஒருமித்த கருத்தோடு ஒரு எண்ணத்தோடு நாம் கட்ட வேண்டும். ஃபயர் ஆண்ட்ஸ்னு தென் அமெரிக்காவில் அக்கினி எறும்பு என்று ஒரு வகை இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் எ லிவிங் ஸ்ட்ரக்சர். அது வாழுகிற ஒரு கூட்டம். அதை குறித்து வாசித்து பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு சபைனா இப்படி தான் இருக்கணும். அதை ஒப்பிட்டு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு உயர்ந்த இடத்துல கட்டுனா இந்த எறும்புகள் எல்லாம் ஏணியாய் மாறிவிடும். ஒரு உயர்ந்த இடத்துல கட்டணும்னா இந்த எறும்புகள் ஏணியாய் மாறிவிடும். இரண்டாவதாக, அது ஒரு தூரமான ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று தீர்மானித்தால் அது ஒரு பாலமாக மாறிவிடும். அது நூடாக எறும்புகள் நடந்து செல்லும். மேலே கட்டணும்னா, உயர கட்டணும்னா ஏணி, தூரமாக போக வேண்டும் என்றால் ஒரு பாலம். ஒரு ஆற்றை கடக்க வேண்டும் என்றால் இந்த எறும்புகள் என்ன செய்யுமா, அது ஒரு படகாக மாறிவிடும். ஒரு சிலர் கீழே ஆற்றுல விழுந்துருவாங்க. ஆனால் அநேக எறும்புகள் கரை சேர்ந்துவிடும். கடைசியாக இந்த எறும்பு குறித்து சொல்லும் பொழுது, ஒரு இரவை எங்கேயாவது தங்க வேண்டும் என்றால் அவைகள் ஒரு கட்டடமாக மாறிவிடும். அவர்கள் கட்டடமாக மாறிவிடும். எல்லாரும் அங்கு பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் இந்த எறும்புகள் லிவிங் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சபையும் அப்படி தான் இருக்கணுங்க. ஒரு ஏணியாக நம்முடைய சபை இருக்கணும். ஒரு பாலமாக நம்முடைய சபை இருக்கணும். ஒரு படகாக நம்முடைய சபை இருக்கணுங்க. ஒரு கட்டடமாக, மற்றவர்களுக்கு பாதுகாக்கும் இடமாக இருக்கணும் என்று சற்று யோசிச்சு பாருங்க. எனக்கு அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சபை கிறிஸ்துவினால் கட்டப்படணும். இந்த கிறிஸ்துவினால் சபை கட்டப்படாது இருப்போமா என்றால் நம்முடைய சபையில் நடக்கிற காரியங்கள் இப்படிப்பட்டதாக இருக்கும். சற்று யோசித்து பாருங்க. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டுவோம் என்றால் நம்முடைய சபையின் வளர்ச்சி பெருகும். சாத்தானின் மூலம் கட்டப்படுவோம் என்றால் சபையின் வளர்ச்சி குன்றி போய்விடும்.
நம்முடைய சபை ஒரு கலங்கர விளக்கமாக இருந்து இந்த பட்டணத்தில் ஒரு பிராசிக்கிற ஒளியாக இருக்கணும். ஒரு வசனத்தை வாசித்து ஒரு அனுபவத்தை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனம் 193. தம்பி சீக்கிரம் ஸ்க்ரீனில் போடுங்க பார்ப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை வாசித்துட்டு ஒரு அனுபவத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆகையால் போட்டிங்களா? ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த வசனம் ரொம்ப ஒரு வசனம் பாருங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எங்கேருந்து வரும்? உள்ளே தான் வரும், வெளியேந்து வராது. சற்று யோசித்து பாருங்க. இது யாரு சபை? இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த சபையில் யாருக்கு இடம் கொடுக்க முடியாது? நாங்கள் ஓனாகி இடம் கொடுக்க கூடாதுங்க. ஓனாகி இடம் கொடுக்காதுன்னா நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒரே கருத்து, ஒரு சிந்தனை. அப்படி இல்லாவிட்டா சாத்தான் உள்ளே வந்துடுவான். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்புங்க, சாத்தான்னு நம்ம விரட்டுவோம். ஓநாய்களுக்கு இந்த சபையில் இடம் கிடையாதுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டோட வருகையை துரிதப்படுத்தும். ஒரு 3 மாடு கட்டடம் நெருப்புக்குள்ளானது, ஃபயர். இந்த 2வது மாடியில் ஒரு அப்பா 3 பசங்க. 1வது மாடிக்கு போக முடியாது, மேலேயும் போக முடியல. என்ன செய்யலாம்? இந்த கட்டடத்தை ஒட்டி இன்னொரு கட்டடம் இருந்தது. அப்பாவுக்கு என்ன செய்யன்னு தெரில. ஆனால் ஒரு தீர்மானம் எடுத்தார். பிள்ளைகிட்ட சொன்னாங்க, 3 பசங்க இருந்தாங்க. மூத்தவன்ட்டு சொன்னாப்பா, நான் இந்த கட்டடத்துக்கும் இந்த பக்கத்தில் உள்ள கட்டடத்துக்கும் மத்தியில் நான் படுக்க போகிறேன். நீ பெரியவன், நீ முதலாவது என் மேலே ஏறி இந்த பக்கத்துக்கு போ. பெரிய பயத்தோடு நடக்கத்தோடு 1வது பையன் கடந்து போனான். மறுபடியும் தகப்பன் அந்த 2வது பையன் சொன்னாப்பா, அண்ணன் எப்படி போனானோ நீ மேலே ஏறி கடந்து போ. அவனும் கடந்து போனான். 3வது பையன் ஒரு சின்ன பையன்தான். அவனுக்கு கொஞ்சம் தைரியப்படுத்தி, தம்பி அண்ணன்மார் 2 பேரும் போயிட்டாங்க, நீ என் மேலே கடந்து போ. அவனும் கடந்து போனான். அவன் கடந்து போன மாத்திரத்தில் இந்த கட்டிடம் விழுந்தது. அந்த அப்பா நெருப்புக்குள் மரித்து போனார். எனக்கு அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த சபையை ஆண்டவர் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சபைக்கு நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அவருடைய இரத்தத்தினால் சிந்தப்பட்ட இந்த சபையை நாம் வழிநடத்தி செல்லத்தக்கதாக உங்கள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு அந்த அக்கினியின் எறும்புகளைப் போல இருந்து ஆண்டோட ஊழியத்தை ஆண்டோருக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்யும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபையை நாம் எழுப்பித்து கட்ட வேண்டும். அது உயர்வானதாக இருக்க வேண்டும், திடமானதாக, உறுதியாக அது கட்டப்பட வேண்டும், பரிசுத்தத்தோடு அது இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சந்தோஷமாய் நம்முடைய கட்டடங்களை கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டதால் அந்த சபையை நாம் கட்ட வேண்டும், நம்பிக்கையோடு கட்ட வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு கருத்துமிக்க செய்தியை நமக்கு வழங்கிய நம்முடைய வடதமிழ் கான்ஃபரன்ஸுடைய தலைவர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை மென்மேலும் இந்த திருச்சபைக்கும் இந்த வடதமிழ் கான்ஃபரன்ஸ் பகுதிக்கும் அவர்கள் மேலான ஊழியங்களை செய்யத்தக்கதாக நாம் ஜெபத்திலே அவர்களை தாங்குவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாம் யாவருமாக எழும்பி நின்று இந்த ஆராதனையின் முடிவு கீதமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 181வது பாடலை நாம் பாடுவோம். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார், என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன் என்ற பாடலை எழுந்து நின்று பாடுவோம். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார்,
சோதித்தார். என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், பேரஸ்திபாரம் மணல்தான், பேரஸ்திபாரம் மணல்தான். தார்மீகமாவர் முகத்தை மறைக்கும் காலம் அவரை எப்போதும் போல நம்புவேன், மாறாதவரே அறிவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், பேரஸ்திபாரம் மணல்தான், பேரஸ்திபாரம் மணல்தான். நீயாய தீர்ப்பு காலத்தில் எக்கால சத்தம் கேட்கையில் அன்பின் மீட்பர் நீதியே அநீதம் எல்லாம் ஓடுமே. நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், பேரஸ்திபாரம் மணல்தான், பேரஸ்திபாரம் மணல்தான். யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை கூறுவோம். பரமத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தமாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளியை நாங்கள் மன்னிக்கிற போல எங்கள் கடன்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்காமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்க முடியலே. ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் முற்றும் காரணம் கர்த்தருமாய் இருக்கிற வல்லமையுள்ள ஜீவனுள்ள பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை பெறுவதாக. உம்முடைய பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்த ஆண்டவரே, வெறுமையாக வந்து எங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி உடைய சத்தியத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு வார்த்தைகளை ஆசீர்வதித்து தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே, உம்முடைய ஆலயம் இது. இந்த ஆலயத்தை நீங்கள் கட்ட வேண்டும் என்று தீர்மானிச்சிங்க. இந்த ஆலயத்தை நடத்தி செல்ல வேண்டும் நீங்கள் தீர்மானித்திருக்கீங்க. ஆண்டவர், நாங்கள் எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு ஒரு எண்ணத்தோடு சிந்தனையோடு ஆண்டவர் இந்த ஊழிய பணியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறீங்க. உங்களுடைய வரையை நாங்கள் துரிதப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறப்பா. ஆகையால் இந்த சபையின் வளர்ச்சியை நாங்கள் கண்டு பரலோகம் சந்தோஷம் அடையத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையின் செய்கைகள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. வந்திருக்கும் கத்தட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வரத்தடைப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, மனபாரத்தோடு சஞ்சலத்தோடு வேதனையோடு கவலையோடு மன பிரச்சனையோடு வந்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடத்தக்கதாக கெஞ்சுறோம். ஆண்டவர் தாமே, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்க தேர்வில் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ரிசல்ட் கிடைக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. திருமணமாக அது இருக்க வாலிப பிள்ளைகளுக்காக இந்த சபையை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையை துணை கிடைக்கத்தக்கதாக நாங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற கை குழந்தைகளை, சிறு குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க, அவர்களை தடை செய்யாதீங்க. பரலோக ராஜ்யம் அவர்களது சொன்னீங்களே, அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வயதுபர்களுக்காக, பலவீனமாக சுகவீனமாக இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சரீர பலவீனத்தில் காணும் பிள்ளைகளுக்கு இப்படி சுஸ்தமாக்கும் கரத்தை நீட்டி தொட்டு எனக்கு சித்தமுண்டு மகனே நீ சொஸ்தமாக என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்யத்தக்கதாக நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலை இல்லாமல் இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவர் தாமே, வர ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கிற படைமூச்சு கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காட்டூர் பகுதியில் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு கூட்டங்களை நடத்தத்தக்கதாக ஆண்டவர் நல்ல புதிய ஆத்துமாக்களை அந்த பகுதியை தரத்தக்கதாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவர் தாமே, விசேஷ பிராரமாக எங்களுடைய பகுதியில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற வருஷத்தில் பள்ளிக்கூடங்களை வளர்ச்சிகளை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. படத்தரப்பு கான்ஃபரன்ஸை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த கான்ஃபரன்ஸை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கரம் இல்லாமல் இந்த நடத்தி செல்ல எங்களுக்கு முடியாது. எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் நடத்துகிறீர்கள். எங்களுக்கு நல்ல தசமப்பாங்களுக்கு காணிக்கல் வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. நல்ல ஊழியங்களை இதை நடத்தத்தக்க நல்ல ஊழியக்காரர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீதியான ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாக ஆசிரிக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் சொந்த பேச்சின் மூலமாக உங்களுடைய பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் பரிசுத்தமான ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்து
வரப்போகிற புதிய வாரமானது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்வு அடைந்து நல்ல செழிப்போடு இந்த ஊழிய வருகிற வாரத்தை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த சபையை ஆசீர்வதிங்க. இந்த சபை தலைமை தாங்கிறது ஊழிய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நம்முடைய பகுதியில் உள்ள திருச்சியில் இருக்கிற 2 பள்ளிக்கூடங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காத்துக்கொள்ளும் வழி நேர்த்துங்க ஆண்டவரே. சீக்கிரமாக வாங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிச்சுங்க. நீர் வரும் அந்த மகத்துவமான நாளிலே ஆண்டவரே, அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் நாம் எல்லாரும் இந்த நாளில் செய்து கேட்ட ஒவ்வொருவரும் அந்த நித்தியராயத்தை அடைய கர்த்தர் எங்களை கிருபை செல்லுமாறு அன்று எங்களுக்காகவும் எங்கள் பாவங்களுக்காகவும் கல்வாரி மலையிலே விலை ரத்த சினி மறுத்து இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரிசுத்த பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிராசிக்க பண்ணி நம்மில் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நியாய்க்கும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோம். இப்போ